श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद बाल प्राण गौरचंद्र। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद बाल प्राण गौरचंद्र। हरे राम हरे कृष्ण राधे गोविंद अद्वैत वंदित प्रभु नित्यानंद अद्वैत वंदित प्रभु गौरचंद्र। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद अद्वैत वंदित निज साधु वृंद अद्वैत वंदित निज साधु वृंद निज साधु वृंद निज साधु वृंद अद्वैत वंदित निज साधु वृंद। श्री गौरांग प्रभु की जय, नित्यानंद महाप्रभु की जय, समस्त सदाचार्य वृंद की जय, अद्वैताचार्य स्वामिनः जय। पुण्यानिमान परम भागवतान स्मरामि एन्கின்ற ரீதியிலே ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய லீலாமிருதம் பாகம் 9 யதாவதி யதாசக்தி குழந்தையாக தவழ்ந்த மகாபிரபுவின் வரவிற்காக எவர் பிரார்த்தித்தாரோ, எவர் அனவரதம் நித்தியானுஷ்டானத்திலே மகாபிரபுவாக சாட்சாத் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யரே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே வந்துதித்து உலகை அனவரதம் சனாதன தர்மம் தாழ்ந்து போகின்ற நிலையிலிருந்து காப்பாற்ற வேண்டும், மக்களாக இருக்கின்றார்கள், அவர்கள் உத்தாரணம் அடைய வேண்டும் என்று அனவரதம் பிரார்த்தித்து ஜபித்து தன்னுடைய அடியார்களை அதிலே பிரேரணை செய்து சனாதனம் தழைக்க பாடுபட்ட கௌரபிருந்தத்தின் பீஷ்மாச்சாரியாரான அத்வைதாச்சாரியாரை அனுகிரகத்தை பிரார்த்திக்கும் துவங்குகின்றோம். அத்வைத திலகம் தேவம் அத்வைதாத்வய விக்கிரகம் அத்வைதாச்சாரிய தேவம் தம் வந்தே ஸ்வானந்த பூரிதம். அத்வைத திலகம் தேவம், அத்வைத தத்துவத்தை அறிந்த அறிஞர்கள் மற்றும் மற்ற விசிஷ்டாத்வைத துவைத மதங்களை சென்ற மற்ற சாதுக்கள் அவர்களின் திலகம் போன்று விளங்கியவர் எவரோ அந்த திவ்யமூர்த்தி அத்வை ஹரிஹர பேதம் அற்ற பரம்பொருளின் இரண்டும் ஒன்றாக ஒரே திருமேனியாக எவர் அவதரித்தாரோ அத்வைதாச்சாரிய தேவம் தம் ஸ்வானந்த வந்தே ஸ்வானந்த பூரிதம். தனக்குள்ளே பேரானந்த பெருவெள்ளத்திலே அனவரதம் திளைத்த வண்ணம் எவர் விளங்குகின்றாரோ அப்பேற்பட்ட அத்வைதாச்சாரிய தேவரை, அந்த மகாத்மாவை சிரம் தாழ்த்தி மனமாற வணங்குகின்றேன். கௌராங்க பிரபுவின் ஆதிலீலையில் இருந்து அந்திய லீலை பர்யந்தம் எவர் பீஷ்மாச்சாரியர் உபயகுலத்திற்கும் ஒரே வாரிசாக இருந்து காத்தருளியானாரோ, அதுபோல் சகல சித்தாந்தங்களுக்கும் அதிபதியாக தான் இருந்தும் மகா ஞான பிராச்சுரியராக இருந்தும் தான் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யரின் திருவடி துகள் என்ற ஒரு எண்ணத்திலே மிகவும் விளம்பர சுரூபனாக இருந்த அத்வைதாச்சாரியரை நாம் ஸ்மரித்து இந்த பாகத்திலே அத்வைதாச்சாரியருக்கும் மகாபிரபுவுக்கும் உண்டான சம்பந்தத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். தத்வாரா அனைவரும் உயர்ந்த கௌராங்க பக்த பிருந்தத்திலே ஒருவராக விளங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். சத்குரு சுவாமினஹ ஜெய். லக்ஷ்மீபதேச்ச ஹரஸ்யைக வபுஸ்வரூபோ தீனம் ஜனம் பவதः சந்ததமுத்விகீர்ஷுः. லக்ஷ்மீபதேச்ச ஹரஸ்யைக வபுஸ்வரூபோ दिनं जनं भवतः संततमुद्विकीर्षु. कृष्णावतार मनसा तुलसीदलेन कृष्णावतार मनसः तुलसीदलेन सालग्रामे हरिमर्चति सोद्वैत आचार्यः. லக்ஷ்மிபதியைக்கும் லக்ஷ்மிபதேச்ச லக்ஷ்மிபதியின் ஹரஸ்ய பரமசிவனுக்கும் ஏகவபுஸ்வரூபோ, இந்த ஸ்ரீமன் நாராயணனும் பரமசிவனும் ஒரே திவ்ய திருமேனியில் இணைந்த ஸ்வரூபமாக விளங்கியவர் எவரோ தீனம் ஜனம் பவத சந்ததம் உத்திகீர்ஷு. தீனஜனங்கள் மக்களாகி சனாதன தர்மத்தை விட்டு விலகி எங்கும் முசல்மான்களின் ஆட்சி, சனாதனிகள் பெரும்பாடு துயர்களைப்பட்டவர்களாக அனைவரும் அடி வாங்கி உதை வாங்கி இருக்குவிடம் தெரியாமல் ஜனநடமாட்டமா இல்லாத இடங்களில் இருந்து கொண்டு ஹரே ராம மகாமந்திரத்தை உச்சைஸ்வரத்தில்
அனவரதம் கீர்த்தனம் செய்து கொண்டு தங்களை மறந்த வண்ணம் இருக்கின்ற உத்தமாதிகாரிகளுக்கு உத்தாரணம் செய்ய வேண்டும். அவர்கள் தைரியம் கொண்டவர்களாக உலகிலே உலவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு கிருஷ்ணாவதார மனசா துளசீதளேன சாட்சாத் கிருஷ்ணச்சந்திர பிரபு கௌராங்க பிரபுவாக அவதரிக்க வேண்டும். அவர் சைத்தன்ய பிரபுவாக அவதரிக்க வேண்டும். பண்டித சிரேஷ்டரான நிமாயா அவதரிக்க வேண்டும் என்று துளசீதளேன அனவரதம் துளசி தளத்தினாலே சாலகிராமே ஹரிமர்ச்சதி சோ அத்வைத ஆச்சாரியா. சாலகிராமத்திலே அனவரதம் எவர் அர்ச்சித்த வண்ணம் பிரார்த்தித்த வண்ணம் லோகோத்தாரணத்துக்காக பாடுபட்டாரோ, எவர் ஸ்ரீபதியும் ஜெகத்பதியுமான விஷ்ணுவாகவும் பரமசிவனாகவும் ஒரே திவ்ய திருமேனியில் இருந்த ஹரிஹர ரூபியாய் இருந்து கொண்டு இப்பிறவிச்சூழலில் சம்சார சாகரத்திலே உழலும் ஜனங்களை மாக்களை மனிதர்களாக ஆக்கி சனாதனிகளாக ஆக்கி ஜகதை உத்தாரணம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தொட்டு சதா சிந்திப்பவரும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே புனகா இங்கு அவதரித்து நம்மளை உத்தாரணம் செய்ய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு தன்னுடைய ஹிருதயார விந்தத்திலே அனவரதம் இதே ததேக சிந்தனையோடு விளங்கிய வண்ணம் துளசிதளத்தினாலே சாலகிராமத்தை அர்ச்சித்த வண்ணம் தன் பிரார்த்தனையை அந்த சாலகிராம ரூபியான பகவானுக்கு அனவரதம் சமர்ப்பித்து வந்தாரோ, அப்பேற்பட்ட அத்வைதாச்சாரிய தேவம் தம் வந்தே ஸ்வானந்த பூரிதம். அப்பேற்பட்ட ஆச்சாரிய தேவனை அத்வைத ஆச்சாரியனை கௌராங்க லீலையிலே பீஷ்மராக இருந்து கௌரமண்டலியிலே திலகம் போல் விளங்கியவரை நாம் இங்கு ஸ்மரிக்க இருக்கின்றோம். அவருடைய பெரும் பாகம் அனுபவிக்க வேத்தியம். பஞ்சதத்துவத்திலே சாந்திபூரியிலே அத்வைதாச்சாரியர் தன் வாழ்க்கை இருக்குமிடம் தெரியாமல் வாழ்ந்து வந்தார். அப்பேற்பட்ட ஆச்சாரிய புருஷன் தன் மனத்திலே அடித்தளத்திலே சாட்சாத்து பிரபு வந்து அவதரிக்க வேண்டும், அவருடைய கருணா விசேஷத்தினாலே லோகம் உத்தாரண வேண்டும் என்று சதா பிரார்த்தித்த வண்ணம் இருந்த வைராக்கிய பரிதரான வயதானவர், மிகவும் வயதானவர். அவரை ஸ்மரிக்காமல் கிருஷ்ண சைத்தன்ய லீலையிலே நாம் செல்ல இயலாது. பிரபோ பததூளி துல்லியம் ஸ்வமன்யமானோ பிரபோஹோ பததூளிதுல்யம் ஸ்வம் மன்யமானோ குருசேவாம் ச விசுத்த ஹிருதா பிரகுர்வன் கௌரசம்பிரதாய ச பீஷ்மஹ பரம வினயீ வித்யாநிதிம் சோ அத்வைத ஆச்சார்யோ நமஸ்யஹ கிருஷ்ண சைதன்ய பிரபோ பததூளிதுல்யம் ஸ்வம் மன்யமானஹ. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவின் திருவடி துகள் தான் என்கின்ற எண்ணத்திலே எவர் வாழ்ந்து வருகின்றாரோ, குரு சேவாம் ச விசுத்த ஹிருதா பிரகுர்வன் அத்தியந்த ஸ்படிகமணி துல்லியமான பளிங்குக்கல் போன்ற ஹிருதயத்தை உடையவராகி எவர் குரு சேவையை சைதன்ய சேவையை அனவரதம் செய்த வண்ணம் இருந்தாரோ, கௌராங்கர் பிறப்பதற்கு முன் அவருடைய ஜன்மத்தை பிரதீட்சை பண்ணிக்கொண்டு எண்ணற்ற சாதுக்கள் தவமையற்றியவர்களிலே தலையாயவராக இவர் கருதப்படுகின்றார். கௌர சம்பிரதாய பீஷ்ம பரம வினயி. இந்த கௌடாவளி மண்டலத்திற்கு பீஷ்மச்சந்திரனாக பீஷ்ம பிதாமகராக பரமவினய ஸ்வரூபி நம்ரமாக தான் இருக்கும் இடம் தெரியாமல் சாந்திபூரிலே நாம சங்கீர்த்தனமும் சதா பாகவதாதி கிரந்தங்களை பఠனம் செய்வதும் அல்லது அதை உபன்யசிப்பதும் பல்வேறு கீர்த்தனைகளை தானே செய்த வண்ணம் ஆடிப்பாடி மகிழ்வதும் மகாமந்திர ஜபமும் சதா மகாமந்திர கூட்டு பிரார்த்தனையும் தன்னுடைய சிஷ்யர்களாகிய பெரிய கூட்டத்தை அவர் நிர்வகித்து அனைவருக்கும் பிரேம போதனம் செய்த வண்ணம் இருந்தார். வித்யாநிதி சோ அத்வைதாச்சாரியோ நமஸ்யஹ. சகல ஞான பிராச்சுரியரான வித்யாநிதியான அந்த அத்வைதாச்சாரியர் விளங்குகின்றார். அவரோ பரம பூஜ்யர் பரமவனயஸ்வரூபி. அவருடைய திருவடியிலே பொன்னார் திருவடிகளே நம் சிரம் வீதி சிரம் தாழ்த்தி வணங்குகின்றோம். ஏற்கனவே கூறியதை மீண்டும் கூறித்தான் ஆக வேண்டும் என்ற நிலை இவர் விஷயத்திலே ஏற்படுகின்றது. நம்மோ விநீத ஹிருதயः சமதா சமீதः வாசா கர்மணா ந குருதே ஹி கதாபி ஹிம்ஸாம் சாது பிரசன்ன மனசா சரிஹ பிரபன்னஹ தஸ்மை நமோஸ்து
பரமஸ்ரத்தயா ஹி நித்யம் நம்ரோ வினீத ஹிருதயா. அதிநம்ரமான அதிவினயஸ்வரூபியான ஆஞ்சநேய துல்லியரான வினயமும் அடக்கமும் உடையவர் எவரோ, ஹிருதய சமதா சமேதா, அனைவரிடமும் சமநோக்கு கொண்டவர், ஏற்றத்தாழ்வில்லாத ஒரு சமபாவத்தினோடு பழகுபவர் இவர், கிராஹ்யர் இவர், விட வேண்டியவர் என்று பாத்திர விசாரம் செய்யாதபடி அனைவரும் சாட்சாத்து கிருஷ்ண சைத்தன்யரே என்ற எண்ணத்தோடு, ஏனெனில் அனைவரும் மகாமந்திரத்தை அனவரதம் ஜபம் செய்வதும் ஆடிப்பாடி மகிழ்வதும் பாகவதாதி கிரந்தங்களிலே ஈடுபடுவதும் கிருஷ்ணனுடைய சிந்தனையாகவே வாழ்வதும் கிருஷ்ணனுடைய பாகவதத்திலே ஒரு பாகத்தை எடுத்துக்கொண்டு விஸ்தாரமாக வர்ணித்த வண்ணம் காலம் நேரம் தேசம் வர்த்தமானம் அனைத்தையும் மறந்து பசி தாகம் தூக்கம் என்று அனைத்தையும் இழந்து தன் வயதான காலத்திலே அனைவருக்கும் ஞானபோதம் செய்து அவ்வாறு அனைவர்களுக்கும் சாட்சாத்து கண்ண பரமாத்மாவே மீண்டும் பிறக்கப் போகின்றான், அதை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம் என்ற ஒரு பெரிய பாலைவனத்திலே ஒரு சொட்டு நீர் கிடைத்தால் எப்படி அது அமிர்ததுல்யமாக இருக்குமோ அதுபோல் இவர் அனைவருக்கும் ஒரு உத்வேகத்தை தந்த வண்ணம் வாசா கர்மணா ந குருதேஹி கதாபி ஹிம்சாம், மனசேகம் வச்சசேவம் கர்மண்யேகம் மகாத்மனாம் என்றபடி தன்னுடைய வாக்கினாலும் கர்மத்தினாலும் மனதாலும் கதாபி ந ஹிம்சாம் குருதே, எவருக்கும் துன்பம் இழைக்க தெரியாதவர், செய்யாதவர் என்று கூறுவது தவறு, துன்பம் இழைக்க தெரியாதவர் அப்பேற்பட்ட மகனீயர். சாது பிரசன்ன மனசா சதிஹ பிரசன் பிரபன்னகா, சாதுக்களுக்கும் பெரியார்களுக்கும் சதா சேவை செய்வதையே தன்னுடைய பெரும் பாக்கியமாக கருதி ஓடி ஓடி தன்னுடைய வயதான காலத்திலே சாதுக்கள் வந்திருக்கின்றார்கள் என்றால் ஓடி சென்று அவர் திருவடியிலே விழுந்து அவர்களை கொண்டாடி மகிழும் அத்வைதாச்சாரியர். தஸ்மை நமோஸ்து பரம ஸ்ரத்தயாஹி நித்யம், மெய்யன்பர்களின் திருவடியிலே அவர்கள் நலவாழ்வுக்காக தன்னுடைய சர்வஸ்வம் அர்ப்பணம் பண்ணக்கூடிய ஆன்மீக உயர்வின் உச்சத்திலே இருக்கின்ற பரமவினய ஸ்வரூபியாக பரமஸ்ரத்தாளுவாக சாதுக்களுக்கே சேவை செய்யும். ஏனெனில் சாதுக்களுக்கு சேவை செய்தால் பரமாத்மா சந்தோஷப்படுகின்றான், அவன் அதிசீக்கிரமேவே நம்முடைய வந்து பிறக்கப் போகின்றான் என்றெல்லாம் அனைவருக்கும் உத்வேகத்தை தந்த அத்வைதாச்சாரியரை ஸ்மரிக்காத கௌராங்க லீலை ஏது? கௌராங்கர் பிறப்பதற்கு நித்யானந்த சுவாமி, சுவாமி ஹரிதாஸ், இந்த அத்வைதாச்சாரியர் இவர்கள் எல்லாம் அவர்கள் மகாபிரபு பிறப்பதற்கு ஹேத்துவாக தங்களை சர்வஸ்வ சமர்ப்பணம் செய்த வண்ணம் இருந்தனர். அப்பேற்பட்ட அத்வைதாச்சாரியரை நினைக்காமல் நாம் மேற்கொண்டு செயல்ல இயலாது என்பது இது சத்தியமான வாக்காகும். சாது விரஜஸ்ய திலகோ நயசாஸ்திரவேத்தா, சாசூரஜஸ்ய திலகோ நய சாஸ்திரவேத்த, பாஷா விசக்ஷணவரோபி ச கௌரதாசः, பால்யம் நிதாயி சுபகம் தருணம் ச திருஷ்யைः திருஷ்ட்வா முமோதவச மனசா தமமும் நமாமி. வசத்த திலகம் என்கின்ற சந்தஸிலே அமைந்த ஸ்லோகங்கள். சாது விரஜஸ்ய, விரஜபந்தத்திலே இருக்கின்ற அநேக கோடி சாதுக்கள், அவர்களிடையே அத்வைதாச்சாரியர் என்றால் அனைவரும் எழுந்து நின்று அவர் இருக்கும் திக்கை நமஸ்கரிக்கும் அளவுக்கு பூஜ்யபாவம் கொண்ட ஜனங்கள் இடையே 1000 கோடி தாராகணங்கள் இருந்தாலும் பூர்ணச்சந்திரன் தானே. அதுபோல இந்த பூர்ணச்சந்திரன் கிருஷ்ணச்சந்திரனுக்காக, சைத்தன்ய சந்திரனுக்காக காத்திருந்தார். சாது விரஜஸ்ய திலகோ நய சாஸ்திரவேத்தா, சாது பிருந்தத்திலே வெஜத்திலே விளங்குகின்ற சாது பிருந்தத்திலே திலகம் போன்றவர் தலைவராக விளங்குபவர் அத்வைதாச்சாரியர். வேதாந்தம், தர்க்கம், தத்துவ சாஸ்திரங்கள் மற்றும் எண்ணற்ற சாஸ்திரங்களை வாசித்த மகாஜானி, தத்துவஞானி. பாஷா விசக்ஷணவரோபி ச கௌரதாசகா, பல்வேறு மொழிகளை கற்றவர், அனைத்து மொழிகளிலும் நல்ல பிராச்சுரியம் பெற்றவர், வல்லமை பெற்றவர், மகா பண்டிதர். அப்படி இருந்த பொழுதிலும் தான் கௌரதாசகா, கௌராங்கவின் அடிப்பொடி துகள் என்று கூறிக்கொள் தாசச்சரண ரேணு என்று கூறிக்கொள்வதிலே
தன்னிகரற்றவர். தான் திருவடி தூசி, சாதுக்களின் தொண்டன், மகாபிரபுவின் திருவடி தூசி என்று தம்மை பாவிப்பவர். பால்யம் நிதாயி சுபகம் தருணஞ்ச திஷை. கௌராங்க பிரபுவின் ஆவிர்பாவம், அவர் அதுபோல் நித்யானந்த பிரபுவின் குழந்தை, குழந்தையானந்த பிரபுவின் அற்புத குழந்தை லீலைகள். தருணஞ்ச திருஷை. நித்யானந்த பிரபு பண்டித நிமாயியாக விளங்கியதும், தாய்க்கு எண்ணற்ற லீலைகளை செய்ததும். தருணஞ்ச திருஷை. அவருடைய இளமை கால திவ்ய லீலைகளும். எண்ணற்ற ஸ்ரீகளை கேலி செய்வார், அதிலே சந்தோஷம் கொண்டுவார். நான் தான் உன்னை கல்யாணம் செய்து கொள்வேன் என்பார் என்றெல்லாம் வேடிக்கை காட்டி அனைவருக்கும் ஆனந்தத்தை விதரணம் செய்த வண்ணம் இருக்கின்ற அவருடைய இளமை கால லீலைகளின் ஒரே ஆஸ்பதமாக இருந்தவர். அவை அனைத்தையும் கண்டு கழித்து ஆனந்த கண்ணீர் சிந்தி அவ்வனைத்திற்கும் சாட்சியாக விளங்கியவர். திருஷ்டுவா முமோத மனசா தமமும் நமாமி. பெயர்பட்ட அத்வைதாச்சாரியரை பாராம பக்தியுடன் வணங்குகின்றேன். அத்வைதாச்சாரியன் தான் பீஷ்ம பிதாமகர் என்று நாம் ஏற்கனவே கூறிவிட்டோம். அப்பேற்பட்ட அத்வைத ஆச்சாரியரின் பக்திக்காக அல்லவோ மகாபிரபு இங்கு பிறந்தான். மகாபிரபு கௌராங்கராக மிளிர்ந்து ஜெகநாத பிரபுவை தன்னுடைய அந்தராகாசத்திலே விகசிக்க தியானித்து அவர்களுடைய பாவம் மேலிட்டாலே பல்வேறு ஸ்வரூப அனுபவங்களை அனைவருக்கும் விதரணம் செய்து அவ்வாறே அவர் தியானம் கலைந்த பிறகு அந்த விரகத்தினால் துடிப்பார். ஹரி ஹரிதி உச்சேன ஆஸ்பாலயன் மூஹு. கையை தூக்கி கொண்டு அழுவார், புலம்புவார், விழுவார், எழுவார், உகந்த ஆலிப்பார். ஸ்ரீ ஜகநாத விரஹேன நிமக்ன சித்தஹா கீத கோவிந்த ரசிக பரம பிரவருத்தா. ஸ்ரீ ஜெகநாதரின் தர்சனானந்தம் ஏற்பட்டு தன்னை மறப்பார். அந்த தரிசனம் கலந்த பிறகு அந்த விரகத்தினால் அதிலேயே மூழ்கிய சித்தத்தை உடையவராகி தன்னை இழப்பார். கீத கோவிந்த ரசிக பரம பிரவருத்தா. ஜெகநாதபுரியிலே சாட்சாத்து பகவான் நீலாச்சலவாசி அந்த ஜெகநாதன் ஜெயதேவரின் கீத கோவிந்தத்திலே தன்னைத்தான் இழந்தான். அதுபோல் அந்த ஜெயதேவரின் கீத கோவிந்தத்தின் மகா ரசிகராக விளங்கியவர் மகாபிரபு. தான் சாட்சாது ஜெயதேவராகவே ஆகிவிடுவார். அதன் அர்த்தங்களை உள்ளர்த்தங்களை கூறும்போது பரம பிரவருத்தக, அந்த பிரபந்தத்தின் திவ்ய ரசானுபவத்தை தான் அனுபவித்து மகிழ்ந்தவர். சாதுரஜை சகவரேன பாவசமாதோ. உயர்ந்ததான சாதுக்கள், மலமலையான சாதுக்கள் இவரை சுற்றி இருக்க அத்வைதாச்சாரியர் என்ன, கதாதரர் என்ன, நிமாயி பிரபுவின் பகிப்பிராணாக விளங்குகின்ற நித்யானந்த பிரபு என்ன, அல்லது சுவாமி ஹரிதாஸ் என்ன, ரூப சனாதனாதி மகான்கள் என்ன, இவர்கள் எல்லாம் சூழ அந்த ஜெயதேவரின் கீத கோவிந்த பிரபந்தத்தின் நித்திய ரசானுபவத்தை, அதன் மேலோட்டமான அர்த்தம், அதன் உள்ளர்த்தம், சுவாபதேசார்த்தம், தனக்கு தோணுகின்ற அர்த்தங்கள் இவ்வெல்லாற்றுக்கும் மேல ஜெயதேவரின் ஹிருதயம் தெரிந்து போதிக்கும் அந்த ரகசியானுபவங்கள், அந்த பாவங்கள், அதன் வெளிப்பாடாகவே விளங்கிய மகாபிரபுவோ லீனோ பபூவ சகதாதர பண்டிதோ நஹா. அப்பேற்பட்ட பாவசமாதியிலே டிரான்ஸ், அந்த பரவசத்தில் மூழ்கி திளைத்தவரான அந்த கதாதர பண்டிதர் எனும் அந்த நிமாயி பிரபு, அந்த கௌராங்க பிரபு நம்மை காத்தருளட்டும். அவனுடைய கட்டாட்ச பலத்தினால் இவ்வேற்பட்ட ரசானுபவம் அனைவருக்கும் சித்திக்க வேண்டும். அதற்கு மூல காரணமான அத்வைதாச்சாரியரை நாம் என்றும் மறமாமல் இருக்க வேண்டும். விஷ்ணு பிரியா பரிணயே முதிதோ ஜகாம. விஷ்ணு பிரியா பரிணயே முதிதோ ஜகாம. தயாக்ஷேத்ரம் பிரதி பிரபோ சுலப பிரசாதே. மாதவபுரி கிருபா பாத்திரவரோ மகாத்மா. மாதவபுரி கிருபா பாத்திரவரோ மகாத்மா. வைராग्य சிந்து சதிருஷா சகதாதரோ அவ்யாத். கதாதரோ அவ்யாத்.
விஷ்ணுப்பிரியா பரிணயே முதிதோ ஜகாம. ஆபால்யாத்து அவருடைய ஒவ்வொரு லீலைக்கும் சாட்சிபூதமாக இருந்த அத்வைதாச்சாரியர் மகாபிரபு முதல் கல்யாணம் லக்ஷ்மியை பண்ணுகின்றாள். அவளும் வெகு சீக்கிரத்திலே கிருஷ்ணச்சரணத்தில் கலந்து விட்டாள். அதன் பின் தாயின் வற்புறுத்தலாக மீண்டும் ஒரு பெண் அரசியை அவர் கைப்பிடிக்கின்றாள். அவள் யார் என்றால், அவள் அதிபால்யாக சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது துளசி பூஜை செய்த வண்ணம் இருக்க, கங்கா ஸ்நானம் முடித்து விட்டு வரும்பொழுது அக்குழந்தை செய்யும் பூஜைக்கு தான் பலனளிக்க வேண்டும் என்று இந்த துளசி மாடத்திற்கும் அக்குழந்தைக்கும் நடுவிலே வந்து கண்ணனை போல் நின்று கொண்டாள். அவளும் சாட்சாத் கண்ணனையே கண்டாள் அங்கு. அப்பேற்பட்ட விஷ்ணுப்பிரியா என்ற அந்த சிறு குழந்தையை தான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சிறு வயதிலே கொடுத்த வாக்கை இன்று காப்பாற்றினார். அந்த விஷ்ணுப்பிரியாவின் பரிணயத்திற்கும் எவர் சாட்சியாக இருந்தாரோ, கயா க்ஷேத்ரம் பிரதி பிரபோஹோ சுலப பிரசாதே, கயா க்ஷேத்ரம் பிரதி பிரபோஹோ சுலப பிரசாதே. கயா க்ஷேத்திரத்துக்கு எவர் தன்னுடைய அந்தராத்மாவில் ஏற்படுகின்ற உந்துதலால் எவர் சென்றாரோ, அங்கு கதாதரனின் கயாக்ஷேத்திரத்திலே இருக்கின்ற கதாதர பிரபுவின் திருவுருவத்தை அவருடைய பாதலாஞ்சனை கண்டவுடன் தன் வயம் இழந்து எவர் விழுந்தாரோ, எவர் இப்பேற்பட்ட திவ்யலீலைக்கெல்லாம் மூல காரணமாக விளங்குகின்ற மாதவபுரி கிருபா பாத்திரவரோ மகாத்மா, மாதவேந்திரபுரியின் பரிபூர்ண கிருபைக்கு கருணைக்கு பாத்திரமாக எவர் இருக்கின்றாரோ அப்பேற்பட்ட மகாத்மா வைராக்கிய சிந்து சதுருஷ சகதாதரோ அவ்யாத். ஒப்புயர்வற்ற வைராக்கிய நிதியான வைராக்கிய கடலான வாழ்ந்த அந்த கதாதர பிரபு சாட்சாத் கதாதரணி ஒரு பிரவேசித்து அன்று முதல் கௌராங்க பிரபு ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர் என்கின்ற ஸ்வரூப நாமத்தோடு விளங்கலானார். அவர் தன்னுடைய இருப்பிடத்திற்கு சாதுக்களோடு ஆடிப்பாடிக்கொண்டு வரும்போது கண்களிலே பெரும் நீர் அருவியாக அந்த பிரேமாஸ்ரு விளங்குவதும் அதை கண்ட அனைவரும் அவரை நமஸ்கரிப்பதும். ஆனால் விஷ்ணுப்பிரியாவுக்கு இவர் என்னவோ தூயமான சுப்ரவஸ்திரம் வெள்ளாடையை அணிந்தவராக காணாதபடி சாட்சாத்து காவி உடையை அணிந்து முட்டையடித்து கொண்டு இருப்பது போன்ற ஒரு தோற்றம் தோன்றி மறைகின்றது. இவ்வனைத்திற்கும் சாட்சிபூதமாக இருந்த அத்வைதானந்த ஆச்சாரியரை நாம் வணங்குகின்றோம். ஸ்ரீ ஜகநாத விரஹேன நிமக்ன சித்தகா. கௌராங்க பிரபு தன்னுடைய அந்தராத்மாவிலே ஜெகநாதனின் தரிசனம் ஆகின்றது. ஜெகநாதன், சுபத்ரா, பலபத்ரன் இவர்களை தரிசித்தவுடன் ஏற்பட்ட ஆனந்த மேலிட்டினால் தன்னை மறந்தார், விழுந்தார், எழுந்தார், உவந்தார், ஆலித்தார். சாதுக்களை எல்லாம் ஆலிங்கனம் செய்து கொண்டு அழலானார். ஏனெனில் ஞானாவஸ்தை முடிந்தவுடன் விரகாவஸ்தை அவருக்கு ஏற்பட்டது. இந்த கணமே பூரி க்ஷேத்திரத்துக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணமும் அவருக்கு ஏற்பட்டது. கீத கோவிந்த ரசிக பரம பிரவர்த்தகாயா. ஜெயதேவருடைய கீத கோவிந்த அஷ்டபதியிலே பரம ரசிகோத்தமராக ரசிக சிகாமணியாக அதிலேயே ஈடுபாடு கொண்ட தன் மனத்தை இழந்தவராகவும் ஜெயதேவ கீத கோவிந்த அஷ்டபதியின் பிரபந்தத்தை தானே உபன்யசித்து பிரதி பதத்திற்கும் பல்வேறு அர்த்தங்களை துவனிக்குமா போல் மேலோட்டமான அர்த்தம், அதனுடைய உள்ளர்த்தம், ரகசியார்த்தம், பாவார்த்தம், சுவாபதேசார்த்தம் இவ்வனைத்தையும் தான் தெள்ள தெளிவர தன்னுடைய சாது பிருந்தத்துக்கு போதித்து சாது விரஜைஹி சகவரேண பாவசமாது. இந்த சாது விரஜங்களின் நடுவிலே அவர்கள் எல்லாம் இந்த கீத கோவிந்தத்தையோ அல்லது கோபிகா கீதத்தை பாடும் பொழுதோ பாவசமாதி ஏற்பட்டு எவர் நாட்டியத்திலே உச்சநிலையை அடைந்தவராக மனதை கண் வயத்திலே செலுத்தியவராக சமாதிஸ்தாக இருக்கும் நிலையை இவ்வாறு சமாதௌலீனோ பபூவ சகதாதர பண்டிதோ நகா. அப்பேற்பட்ட பகவானுடைய நினைவு, அந்த ஆனந்த அலைகள், அந்த ஆனந்த அனுபவம், ரசானுபவம் சாதுக்கள் மற்றும் துறவிகளின் நடுவே தான் வீற்றிருந்த பொழுதும் பகவத் ஸ்மரணானுபவத்தினாலே அடிக்கடி பாவசமாதி ஏற்பட்டு திளைத்தவரான ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய தேவர் நம் அனைவருக்கும் ஒரு பெரிய காப்பாக இருந்து சான்றோராம் சாதுக்களின் கூட்டத்தில்
ஜெயதேவாஷ்டபதி ரசம் பருகி ஆன்றோரொரு பாவசமாதி தன்னிலும் அடிக்கடி தன் பரவசமாய் மூழ்கியோனே தூய வடிவாம் ராத தத்துவத்தின் அவதாரச் சுடருளியே பண்டிதனே தேயமெல்லாம் போற்றும் நின் சீரடிகள் என்னாலும் சரணடைந்தோமே உலகெல்லாம் போட்டிடும் நின் சீரடிகள் என்னாலும் சரணடைந்தோமே. அப்பேற்பட்ட பவசமாதியின் உத்ரேகம், பாவோத்ரேகத்தினாலே தன்னை மறந்து ஆடுவதும் பாடுவதும், அந்த ஜெகநாத புரியிலே பகவான் நினைவலைகளினாலே தன்னை மறந்து வீழ்வதும் எழுவதும் உவந்து ஆலிப்பதும் மற்றும் விரகபாவத்தினால் துடிப்பதும் வல்லபாச்சாரியர் முதலான மகான்களின் சங்கமத்தினால் ரமிப்பதும், அந்த பின்னர் தன் கடை காலத்திலே அந்த ஜெகநாதனோடு இன்று இரண்டர கலந்ததும் அனைத்திற்கும் சாட்சிபூதமாக விளங்கிய அத்வைதாச்சாரியரின் பங்கு, அவருடைய பாத்திரம், அவருடைய வினயஸ்வரூபம் மகாஞான பிராச்சுரியராக இருந்தும் ஜெகநாதனின் மறுவுருவான கிருஷ்ண சைத்தன்யரின் திருவடி துகள் தாம் என்ற நம்ரமான புத்தியோடு வினயஸ்வரூபத்தோடு எவர் வாழ்ந்தாரோ அப்பேற்பட்ட அத்வைத ஆச்சாரியரின் திருவடி துகளாக நாமும் மாறி சதா ஆனந்த அனுபவத்திலே அந்த ரசானுபவ அலைகளிலே மூழ்கி திளைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு சத்குரு சுவாமினஹ ஜெய், கௌராங்க மகாபிரபு கி ஜெய், நித்யானந்த மகாபிரபு கி ஜெய், அத்வைதாச்சாரிய சுவாமினஹ ஜெய்.